உரையாட வருகிறார். அருமை தமிழ் உறவுகளே, வருகின்ற 18/8/2011 அன்று காலை சரியாக 6:30 மணி அளவில் கண்ணகி சிலை அருகில் இருந்தும் கத்திப்பாரா முனையில் இருந்தும் இருசக்கர வாகனத்தில் காஞ்சிபுரம் வாலாஜா வழியாக வேலூர் செல்கின்ற ஒரு கோரிக்கை பயணம் இருக்கின்றது. பேரறிவாளன் சாந்தன் முருகனை விடுதலை செய்ய வேண்டும் என்று முதல்வருக்கு கோரிக்கை வைக்கின்ற வகையில் அந்த பயணம் தொடங்க இருக்கின்றது. அந்த நிகழ்வை மரண தண்டனைக்கு எதிரான மக்கள் இயக்கம் நடத்துகின்றது. இருசக்கர வாகனம் வைத்திருக்கின்ற அத்தனை தமிழ் உறவுகளும் அந்த பயணத்தில் பங்கு பெற்று நம் தம்பியரை மீட்பதற்கு அணிதிரள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களின் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, காவல்துறை அதிகாரிகளே, உளவுத்துறை அதிகாரிகளே, மேடையிலே வீற்றிருக்கிற என் அம்மா அற்புதத்தாய் உள்ளிட்ட பெருமக்களே, இவ்வளவு நேரமும் கால் கடுக்க என்னைப் போலவே கனத்த இதயத்தோடு உறைந்து அமர்ந்திருக்கிற என் உயிருக்கு இனிப்பான என் தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மரண தண்டனை ஒழிப்போம், மனிதநேயம் காப்போம் என்ற முழக்கத்தோடு நாம் இங்கே ஒரு சேர கூடி நிற்கிறோம். எனது தம்பி பேரறிவாளன் தூக்கு கயிற்றுக்கு முன்னே நிற்கிற என் உயிரை காப்பாற்ற நான் போராடவில்லை. அந்த கயிற்றுக்கு முன்னே நிற்கிற உண்மையை காப்பாற்ற போராடுகிறேன் என்று சொன்னான். வாழ்வோ சாவோ, ஒளியோ இருளோ, இன்பமோ துன்பமோ இப்போதே தீர்மானிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இன மொழி பற்று கொண்டதற்காக, இனத்தின் மீதும் என் மொழியின் மீதும் நான் பற்று வைத்ததற்காக ஒரு தமிழ் இளைஞன் கொல்லப்பட்டான் என்று வரலாறு பதிவு செய்யட்டும் என்று என் அன்பு தம்பி தூக்கு கொட்டடியில் இருந்து ஒரு முறையீட்டு மடல் என்று அவள் எழுதிய புத்தகத்திலே குறிப்பிட்டிருந்தார். இங்கே பேசிய என்னுடைய தாய் அற்புதம் அவர்கள் கூட என் தம்பியை மனு போட்டு அந்த சிறை வளாகத்திற்கு வெளியே இருக்கிற ஒரு அறையில் தான் சந்திக்க முடியும். என் தம்பி அறிவு, என்னுடைய தம்பி முருகன் சாந்தன், என்னுடைய தம்பி ராபர்ட் பயாஸ், என்னுடைய அண்ணன் ஜெயக்குமார், இவர்களெல்லாம் அந்த சிறைக்குள்ளே எப்படி இருக்கிறார்கள் என்பதை அவர்களோடு இருந்து வந்தவன் என்ற முறையில் என் தாய் அற்புதத்தை விட எனக்கு அதிகமாக தெரியும். பேரறிவாளன் எல்லா தமிழ் இளைஞர்களையும் போல வளர்ந்தவன் அல்ல. என் அம்மா குறிப்பிட்டு பேசினார்கள். என்னுடைய அப்பா குயில்தாசன்,
ஒரு ஆசிரியர். என் போன்ற தமிழ் பிள்ளைகளுக்கு சாதி மதம் எல்லாம் கடந்து மனிதனை நேசிக்க கற்றுத்தந்த மகத்தான தலைவன் எங்க ஐயா பெரியாரின் வழியிலே வந்தவர்கள் நாங்கள். அப்படி அதிகமாக என் தம்பி படித்தது விளையாடியதெல்லாம் பெரியார் திடலில்தான். இன உணர்வோடும் மான உணர்வோடும் ஒழுக்கத்தோடும் உண்மை சத்தியத்தை போற்றுபவனாக வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை. என் அன்பு மக்களே, நம்புங்கள், சிறையை ஒரு கல்லூரியாக மாற்றியவன் என் தம்பி பேரறிவாளன். நான் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு கிராமம், ஒரு காட்டு கிராமம், அரணையூருங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து சென்னைக்கு திரையுலகிற்காக திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்போடு வந்த இளைஞன். இங்கே வந்தபோது என் அண்ணன் அறிவுமதி, என் அண்ணன் குளத்தூர் மணி, என் அண்ணன் சுபவீரபாண்டியன், என் அண்ணன் விடுதலை ராஜேந்திரன், இப்படி எண்ணற்ற அறிஞர்களை, இன உணர்வாளர்களை, பெரியாரியவாதிகளை நான் சந்தித்தேன். அவர்களோடு பழகுகிற வாய்ப்பை பெற்று பெற்று நான் எங்கள் ஐயா நெடுமாறன், ஐயா வீரமணி, அண்ணன் திருமாவளவன், ஐயா ராமதாஸ் போன்றவர்கள், அண்ணன் வைகோ போன்றவர்கள் எல்லாம் நெருங்கி பழகுகிற வாய்ப்பை பெற்று எல்லா கூட்டங்களுக்கும் நான் செல்வேன். காரணம், இந்த இனத்தின் மீதும் இந்த மொழியின் மீதும் நான் கொண்ட பற்று. எல்லா மேடைகளிலும் நான் பார்த்த ஒரே ஒரு நபர் என் தாய் அற்புதம். எப்படியாவது குற்றமற்ற நிரபராதியாக அநீதியாக தண்டிக்கப்பட்டு நிற்கிற என் மகன் பேரறிவாளனை காப்பாற்றுங்கள் என்று என் தாய் கோரிக்கை வைக்காத அரசியல் கட்சி தலைவர்கள் எவருமே இல்லை. எவ்வளவு பெரிய தூரமா இருந்தாலும் நாங்க நாம் தமிழர் கட்சி தொடக்க விழா மதுரையில் நடத்தினோம். ஒத்தையால ஒரு பைய போட்டு எங்க அம்மா அந்த பேருந்தில் இறங்கி நடந்து வந்தது இன்னும் என் கண்ணுக்குள்ள இருக்கு. எங்கு நடந்தாலும் ஓடி ஓடி போய் என் இந்த மண்ணில் இருக்கிற தலைவர்களிடத்திலே, என் மக்களிடத்திலே என் தாய் முறையிட்டு கொண்டு இருந்தார். அப்போதெல்லாம் பேரறிவாளன் என்கிற ஒரு தம்பி குற்றமற்ற சிறையில் வாடுகிறான் என்பது தான் எனக்கு தெரியும். ஆனால் தொடர்ச்சியாக இந்திய கடல் எல்லையில் என் மீனவ சொந்தங்கள் தாக்கப்பட்ட போது என் ஆள் மனதுக்குள் இருந்த ஆத்திரத்தில் நாங்கள் நடத்தி கொண்டிருந்த கண்டன போராட்டத்திலே என் உள்ளத்தில் இருந்த ஆத்திரத்தை நான் அடக்க முடியாது வெளிப்படுத்தினேன். இனிமேல் என் மீனவனை நீ அடித்தால் உன் மாணவனை நான் அடிப்பேன் என்று. 60 ஆண்டுகளாக என் இனத்தை அடித்த போது இவர்களுக்கு வலிக்காதது. இந்திய கடல் எல்லையில் என் ரத்த சொந்தங்கள் 554 மீனவனை கொன்று குவித்த போது இவர்களுக்கு வலிக்காதது. நான் அடிப்பேன் என்று சொன்னதுல இந்த நாட்டை ஆண்ட தலைவருக்கு வலித்து விட்டது. என் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம், என்னை சிறையில் படுத்தித்தான் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டிய நெருக்கடி. என் மீது சுமத்தப்பட்ட அந்த வழக்கு, அதை படித்து பார்த்தேன். 2 இனங்களுக்கிடையே பகை உணர்ச்சியை தூண்டுகிறது போல சீமான் பேசிவிட்டார். இந்த 60 வருஷமா அடிச்சு என் அக்காவை என் தங்கச்சியை கற்பழிச்சு வெட்டி குத்தி கொலை செஞ்ச போது 2 இனங்களுக்கும் பகை வரல. நான் அடிப்பேன்னு சொன்னதுல வந்துருதுன்னா இதை விட ஒரு பைத்தியக்காரத்தன உலகத்தில் ஏதாவது உண்டா என்பதை என் முன்னால் திரண்டு இருக்கிற என் தமிழ் உறவுகள் சிந்திக்கணும். அப்போது சிறையிலே எனக்கென்று தனி வளாகம் அடைத்து வைக்கப்பட்டேன். மனு பார்ப்பதற்காக என்னை திறந்து விடுகிற போது நான் என் அன்பு தம்பி பேரறிவாளனை, சாந்தனை, முருகனை, என் உயிர் தம்பி ராபர்ட் பயாஸ், என் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை சந்திக்கிற ஒரு அரிய வாய்ப்பை பெற்றேன். என் வாழ்நாளில் மறக்க முடியாத காலங்கள் என்று உண்டென்றால் என் தேசிய தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்களோடு
தமிழீழ மண்ணில் நான் நின்ற 1 மாத காலம் பிறகு வேலூர் சிறையிலே என் தம்பிகளோடு நான் வாழ்ந்த 5 மாத காலங்கள். அங்குலம் அங்குலமாக அணு அணுவாக என் தம்பியை நான் நேசித்து சுவாசித்து வாசித்த அவனை போன்ற ஒரு பண்பாளன், அவனை போன்ற அறிவில் சிறந்த ஒரு பிள்ளை இந்த தமிழ் தேசிய இனத்தில் இல்லை. அந்த பெருமை என் பெற்றோர்கள், என் அப்பா குயில்தாசனுக்கும் என் தாய் அற்புதத்துக்குமே சேரும். என் அம்மா சொன்னது போல அதிர்ந்து பேச மாட்டான், என்னைய கடுமையா சொல்லுவான். ஏன் முத்தவரை கோபப்படுறீங்க? ஏன்? என் தாய் சொன்னால, என்னை வெளியில் போய் நீ ஜனநாயக முறையில் நம் இனத்தின் விடுதலைக்கு நீ தொடர்ச்சியா போராடணும்னு எனக்கு வலியுறுத்துவான். உங்களால நம்ப முடியுதா? 21 ஆண்டுகள் தொடக்கம், 21 ஆண்டுகளாக அத்தனை செய்தித்தாள்களில் வந்த செய்திகளையும் துண்டித்து துண்டித்து ஒரு நூலகம் கூட செய்யாத பணியை என் தம்பி செஞ்சு வச்சிருக்கான், சேமிச்சு வச்சிருக்கான். எங்க அம்மாட்ட கேளுங்க, ஒவ்வொரு தடவை எங்க அம்மா வரும்போது செய்தியை கட்டி கட்டி கொடுப்பான், தூக்கிட்டு வந்து எங்க வைக்கிறதுனே தெரியாம வச்சிருக்கிறாங்க. பல குற்றவாளிகளை பட்டதாரிகளாக கல்வியாளர்களாக மாற்றி அனுப்பி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பணியை என் தம்பி பேரறிவாளன் செய்திருக்கிறார். கல்லூரி கூட செய்ததில்லை. விளையாட்டா கூப்பிடு பேரறிவாளனை, கைதிகளுக்குள்ளே பாட்டு போட்டியா, இசை போட்டியா, கவிதை போட்டியா, பேச்சு போட்டியா, கூப்பிடு பேரறிவாளனை. அவனால் தான் அதை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்த முடியும். அறிவு சொன்னால்தான் கைதிகள் கேட்பார்கள். அப்படி அவன் அந்த சிறையிலே ஒரு கல்லூரி விரிவுரையாளரை போல அத்தனை கல்வியாளர்களை உருவாக்கிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கான் என் தம்பி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காலையில செய்தித்தாள்ல ராஜீவ் கொலையாளிகள் என்று எழுதுறாங்க. எனக்கு காலையில யுவராஜ், அருமை சகோதரர் யுவராஜ் வந்து காவல்துறை ஆணையர்கிட்ட போய் என்னமோ கைது செய்யணும், என் இயக்கத்தை, எங்க இயக்கத்தை தடை செய்யணும். பைத்தியக்காரன். இங்க பாரு, நீ அந்த கட்சியில இருந்து என் கட்சி வளர்ச்சிக்கு பாடுபடாத, பேசாம விலகி என் கட்சிக்கு வந்து. சுத்த பைத்தியக்காரத்தனா. நீ எங்க கிட்ட எதிர்த்து போராடாத, உன் கட்சி தலைவர்கள்ட்ட கேளு. அமரர் ராஜீவ் காந்தி அவர்கள் திருப்பரம்பத்தூர் பொதுக்கூட்டத்திற்கு வருகிற போது தன்னுடைய தாயார் சிலைக்கு மாலை அணிவிக்க செல்கிறார்கள். என் அன்பு மக்களே, இந்தியாவின் மிகப்பெரிய தலைவியாக இருந்த அம்மையார் இந்திரா காந்தியின் சிலை, காங்கிரஸ் கட்சியின் தலைவி சிலை, ஐயா ராஜீவ் காந்தி அவர்களுடைய தாயாரின் சிலைக்கு மாலை அணிவிக்க செல்கிறார்கள். திரளாக திரண்டிருக்கிற என் தமிழ் உறவுகள், சாதாரணமான சீமான் நான் என்னுடைய வாகனத்தில் இருந்து இறங்கி இந்த மேடைக்கு வரும்போது கூட என்னை சுற்றி நூற்றுக்கணக்கான தம்பிகள் என்னை பாதுகாப்பாக பத்திரமாக அழைத்து வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பெருமைக்குரிய பெருமகள், இந்த நாட்டின் மிகப்பெரிய தலைவி அம்மையார் இந்திரா காந்தி, அதுவும் உங்க கட்சி தலைவி சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு அந்த தலைவர் வரும்போது அவரை தனியா விட்டு எங்கடா போனீங்க, நக்கவாடா போனீங்க, எங்கடா எங்க போனீங்க எல்லா பேரும்? இதுக்கு பதில் சொல்றா, பிறகு சொல்றா என் தம்பியை தூக்கல போடுங்க. இதுக்கு சொல்றா பதில். எங்க போனா ஐயா மூப்பனார், என் தம்பிகளில் தூக்கு தண்டனையை வரவேற்கிறேன் என்று சொன்ன தங்கவான் எங்க போனார்? இந்த சிதம்பரம் போனதெங்க, சேர்ந்து நடராஜன் போனதெங்க, ஐயா ஈரிகே சிங்கர் எங்க போய் இருந்துட்டு இருந்தாரு? அன்னைக்கு டாஸ்மார்க் ஒண்ணும் இல்லையே. எங்க போனீங்க? எங்க போனீங்க நீங்க? யுவராஜ் அவர்களே, தன் தலைவனுக்கு அருகிலே வராமல் தனித்து சாக விட்ட துரோகத்திற்காக உங்கள் தலைவர்களை முதலில் தூக்கிலிடு, பிறகு என் தம்பிகளை தூக்கிலிட சொல்லுங்க. என்னடா ராஜீவ் காந்தி மேல பட்டி கொண்டவன் சொல்றாரு? நான் சொல்றேன்டா, காங்கிரஸ் கட்சி குடும்பத்தில் பிறந்தவன்னா இந்திரா காந்தி செத்ததுக்கு 3 நாள் என் வீட்டுல சோறாக்கலடா. படிக்கிற காலத்துல அழுது கிடந்தா நானு, எங்கள் தாய் போல நேசித்து வளர்ந்த நானு.
உனக்கு இந்திரா காந்தி யாருன்னு தெரியுமா? முதல்ல நீ பேசுற. ராஜீவ் காந்தி இந்த நாட்டின் மிகப்பெரிய தலைவர் என்று நீங்க சொல்றீங்க. உங்க தலைவர், அருமை தலைவர் இறந்து விட்டாருன்னு. ஏய், மதிப்பிற்குரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் உயிர் பிழைத்து வரணும் கூட தமிழ் அல்ல, அதன் தருதல பயிலா இருந்தாலும் சரி. ஆனால் அந்த நடிகர் மீது வந்த பற்றுல 1008 பேர் தலைமுடியை சிறத்து வரண்டா. 1008 பேர். உன் தலைவன் செத்ததுக்கு ஒரு கட்சிக்காரன் மொட்டை வச்சு பட என்ன? நீ எங்க போனீங்க நீங்க? எங்க தலைவரை கொண்டாருன்னு அப்படி உள்ளவன் நெருக்கிட்டு தலைவர் கூட வந்திருக்கணும்டா. தனியா விட்டுட்டு அங்க இருந்து வந்த ஒரு பெண் வந்து மாலையை போட்டு குனிஞ்சு கும்பிடுற வரைக்கும் எங்க போய் கூடி கும்மி வச்சுட்டு இருந்த? நீ எங்க இருந்த? நீ திட்டம் போட்டு கொலை செய்தது நீங்க. நல்ல விடுதலை ராஜேந்திர சொன்ன மாதிரி இந்த வழக்கை நேர்மையாக உண்மையாக விசாரிக்க துப்புல உங்களுக்கு ஏன்? நீ தாண்டா முதல் குற்றவாளி. அயோக்கிய பெண் என்னை போய் கைது சொல்லி தடை செய்தே. 65 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் 50 ஆண்டுகளுக்கு மேல ஆண்ட நீ, உங்க அம்மா சோனியா காந்திக்கு இந்த நாட்டுல வைத்தியம் பார்க்க கூட வசதி இல்லாத நிலையில என் நாட்டை வச்சிருக்கிற. உங்ககிட்ட பணம் இருக்குடா. அமெரிக்கால போய் உங்க அம்மா வைத்தியம் பாக்குறாங்க. என்கிட்ட ஒண்ணும் இல்ல. நான் என்ன செய்யறது? நேர சுடுகாட்டுல படுத்துக்கிறதா? ஒண்ணு விடுவான். இந்த வேலையெல்லாம் வேற எங்க வச்சுக்கணும். நீ சரியான ஆள். என் அண்ணன் கலைக்கோட்டை உதயம் பேசுன மாதிரி வா. நீ மாநாடு ஓட்டு காட்டுறா, இந்த கூட்டத்தை கூட்டி காட்டுறா, நான் அந்த இடத்துல தீ குளிக்கிறேன். இல்ல நீ பேசிக்கிற. நீ வா, மறுபடி உனக்கு வாய்ப்பு தரேன். நீ தனிச்சு பாராளுமன்ற தேர்தல் 500 ஓட்டு வாங்கி காட்டுற. 500 ஓட்டு இல்ல கூட்டணியோட வா, அனைத்து கட்சிகளோடு வா. நாம் தமிழர் கட்சி தனித்து, நீ அனைத்து கட்சிகளோட கூட்டணி வென்றாக. இந்த நாட்டில் பேசக்கூடாது. நீ என்னோட அரசியல் பேசக்கூடாது. ஏன்னா உனக்கு தெரியாது. உனக்கு ராகுல் காந்தி தான் தெரியும். எனக்கு முன்னாடி இருந்தது மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேருல இருந்து தெரியும் எனக்கு. இதெல்லாம் விட்டுறணும். ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாங்கன்னு 20 வருஷமா பேசிட்டு இருக்கிற. இந்திரா காந்தியை கொண்டவனை 10 வருஷமா முதலமைச்சர் பிரதமராக்கி விட்டுட்டு 10 ஆண்டுகள். பதில் சொல்லு நீ பாப்போம். தமிழனா கேன பைய இழிச்சா பையன் பேசிட்டு இருக்கிற. ராஜீவ் காந்தியை கொண்டாங்க, எங்க தலைவர் கொண்டாங்கடா. கொன்ன அன்னைக்கு தூக்கல போடுறா. நீ சரியான போட்டுக்கணுமாடா? கொன்ன அடுத்த ஆண்டு நீ தூக்கல போட்டுக்கணும்ல? சரியான நேர்மையான நீதியை வழங்குகிற தேசம் போட்டுக்கணும் இல்லையா? 21 ஆண்டுகள் என்ன பண்ணிட்டு நீ? என்ன பண்ணிட்டு இருந்த? ஒரு குற்றத்துக்கு 2 தண்டனை கொடுக்கிற சட்டம் எந்த நாட்டோட இருக்கு? பதில் சொல்றா. இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? நீ சரியான ஆள். ராஜீவ் காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட தினத்தை கொடுஞ்செயல் ஒழிப்பு தினம் என்று அனுசரிக்கிறிய. அதே இதை இந்திரா காந்தி கொல்லப்பட்ட தினத்தை கொடுஞ்செயல் ஒழிப்பு தினம் அனுசரிச்சு காட்டு. நான் பாக்குறேன். ஆனா நான் கொண்டாட போறேன் அடுத்த ஆண்டு. அதே மாதிரி தேசப்பிதா காந்தி கொலை செய்யப்பட்ட நாளை கொடுஞ்செயல் ஒழிப்பு தினம் நான் அனுசரிப்பேன். ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள் என் நாட்டிற்கு, என் தமிழீழ தேசத்திற்கு என்னைக்கு அமைதிப்படை அனுப்பினாரோ அந்த நாளை ராமேஸ்வரத்தில் லட்சக்கணக்கான என் உறவுகளை திரட்டி சர்வதேச கொடுஞ்செயல் ஒழிப்பு தினம் என்று நான் அனுசரிப்பேன். என் அருமை சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிரான பேரணியை தொடங்கி வைக்கிறார். என்ன இங்க பயங்கரவாதம் நடந்துருச்சு? என்னடா ஆளாளுக்கு பூச்சாண்டி அடி தலைகிறீங்க எங்களை? என்ன எதுக்கு நீங்க கைது செய்ய சொல்ற? என்ன உங்க வீட்டுல போய் உங்க அக்கா தங்கச்சி தோட தூக்கிட்டு போனா? இல்ல கோடி நீ சேர்த்து வச்சிருக்க பணத்தை அப்படி கொள்ளையடிச்சுட்டு ஓட்டனா? என்னடா பண்ணிட்டேன் நானு? அப்படி பார்த்தாலும் எங்க ஐயா சிதம்பரம் வீட்டுல அவங்க சொந்த ஊர்ல திருடிட்டு போனா அவனையில நீங்க இது சொன்ன என்ன சொல்ற?
அவன் வெறும்பைய பணத்தை இங்கேயாவது வச்சிருப்பாரு, முட்டா போய் அவன் ஒரு கிறுக்கு போய் திருட போன கிராமத்துல இருக்கிற வீட்டுல வச்சிருப்பாரு. மடப்பு திருடுறது கூட இடம் தெரிஞ்சு போக தெரியும். பயங்கரவாத ஒழிப்பு பேரணி, பயங்கரவாதத்திற்கு எதிரான பேரணி. என் அன்பிற்கினிய சகோதரா கார்த்திக் சிதம்பரம், சத்தியமூர்த்தி பவனில் நடக்கிற சண்டையை முதல்ல தடு, அப்புறம் பயங்கரவாதத்திற்கு எதிரான பேரணி விடு, அப்புறம் அதை செய்யணும். எங்கள் ஐயா சிதம்பரம் அவர்கள் பேசுறாங்க, 142 தேடப்படுகிற தீவிரவாதி பட்டியலில் இருந்தவங்களை விடுதலை செஞ்சுட்டு அவர்களை மன்னித்து விடுதலை செய்கிறோம் அப்படின்ட்டு. இந்திரா காந்தி அம்மார் 1984 கொல்லப்பட்ட போது நடந்த கலவரத்தில் தாக்குதல்ல பல பேர் கொல்லப்பட்டாங்க. அதுல சம்பந்தப்பட்ட 142 பேர் தேடப்பட்ட தீவிரவாதிகள், அவர்களை மன்னித்து விடுதலை செய்து அதுல கையெழுத்திட்டார் ஐயா உள்துறை அமைச்சர், போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா ப. சிதம்பரம் அவர்கள். அதற்கு கேந்திரிய குருசிங் என்கிற அமைப்பு டெல்லியில வச்சு ஐயாவுக்கு பாராட்டு. அந்த பாராட்டு விழாவில் இந்த நடந்து முடிந்த அந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் மறந்து மன்னித்து விட்டு ஒரு புதிய பாதையை நோக்கி இந்தியா பயணிக்கிறது, முன்னேறுகிறது என்று சொல்கிறார். அதே தாங்க ஐயா அங்க பேசுனது இங்க ஒரு தடவை வந்து பேசுங்கய்யா. அதே தான் நாங்க சொல்றோம், அங்க எப்படி பேசுனீங்களோ ஐயா அதை இங்க பேசுங்க. ஏன் இங்க பேசுற? ஓ மூஞ்சியில செருப்ப பேசினாம்பாரு சீக்கிங்க, அதனால பேச செருப்ப. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு பத்திரிகையாளர் மூஞ்சியில செருப்ப பேசின ஈவுக்கு அந்த மாதிரி வெட்டி விட்டார். என்ன நீங்க என்ன சிவகங்கையில பிறந்தால் நீங்க சிதம்பரம் இல்ல, நான் நீங்க என்ன சீமானா? அந்த நேரத்தில் சட்டை பிடிச்சு செருப்பு கட்டி நான் அடிச்சிருப்பேன் அவனை, எவனா இருந்தாலும். அதுக்காக எதுக்காக மன்மோகன் சிங்குக்கு பிரதமர் பதவி இங்க சொன்னாங்கல்ல பேசும்போது, பாரதத்தின் பிரதமராக இருந்து ஆளுவதற்கு இந்திய பெருநாட்டில் தகுதி உள்ள ஒருத்தன்மை இல்லையா? மக்களால தேர்வு செய்யப்படணும். மன்மோகன் சிங் இந்தியாவின் மிகப்பெரிய தலைவர் என்றால் அவர் பிறந்த மாநிலத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில நின்று வென்று பிரதமராக சொல்றா பாத்துக்குருவான். ஏன் நீங்க சொல்ற இடத்துல கையெழுத்து போடுவாரு, மண்டையாட்டுவாரு. அதுக்காக அவரை தேர்வு பண்ணிருக்க. எதுக்காக? பாரதத்தின் 10 ஆண்டுகளுக்கு பாரதத்தின் பிரதமராக ஐயா மன்மோகன் சிங்குக்கு பதவி. என் அன்பு மக்களே, எதற்காக? இந்திரா காந்தியை சீக்கியர்கள் கொன்றதற்கு பரிசு. ஏன்? அம்மையார் சோனியா காந்திக்கு அம்மையார் இந்திரா காந்தி மேல அவ்வளவு பற்று. எதற்காக பதவி? இன்னும் ஒரு முறை சீக்கிய மக்களால் தனக்கோ தனது பிள்ளைகளுக்கோ எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதற்காக பக்கத்திலே மன்மோகன் சிங்கை உட்கார வைத்து சீக்கியனுக்கு அங்கீகாரம். சீக்கிய மானஸ்த நானும் நீ பணத்தை கொடுத்தால் இனத்தை காட்டி கொடுக்கிற ஈன சாதி என்று இந்த தேசம் கருதுகிறது. அதான் புரிஞ்சுக்கணும். என் தம்பி பேசினான, ஏன் இந்த கருணை மனு நிராகரிப்ப கலைஞர் ஆட்சியில் நீங்க செய்யல? அதுக்கு பதில் இருக்கா? ஏன் இன்னும் உறுதியான தகவல் இல்ல. மறுக்கப்பட்டது மார்ச்சிலே மறுக்கப்பட்டுருச்சுங்கிறான். அது எப்பவோ நிராகரிக்கப்பட்டிருந்துச்சான் கருணை மனு. ஏன் கருணை மனு நிராகரிக்கப்படுது? காந்தியின் தேசம், புத்தனின் பூமி அப்படித்தான் செய்யும். எதுக்காக இப்ப செய்யணும்? ராஜபக்சே ஒரு போர் குற்றவாளி என்ற கருத்து உருவாக்கும் கழுத்தை நெருக்குது இந்தியாவை. மாநிலங்கள் அவையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் அண்ணன் ராஜா அது குறித்து பேச இருந்தார். அதை ஒட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களை உறுப்பினர் ஐயா மைத்ரே எனும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநிலங்களை உறுப்பினர் அண்ணன் சிவா எம்பி அவர்களும் பேச இருந்தாங்க. மக்களவையிலே ஐயா டி.ஆர். பால் அவர்களும் அவரை தொடர்ந்து இன்னும் பல உறுப்பினர்களும் இது குறித்து குரல் எழுப்ப இருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த நெருக்கடியை திசை திருப்பது எப்படி? மொத்த தமிழனையும் வேற பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வைப்பது எப்படி? அப்ப போட்ட அந்த செய்தியை கருணை மனு நிராகரிப்பு.
அப்ப தமிழனுக்கு மட்டும் போட்டா கேட்பான். அப்ப பாராளுமன்றத்தை இடிக்க வந்ததில் அப்சல் குருவுக்கும் தூக்கு, கருணை மனு நிராகரிப்பு. பாராளுமன்றத்தை இடிக்க வந்தவனுக்கு தூக்கு, பாபர் மசூதியை இடிச்சவனுக்கு என்னடா தண்டனை கொடுத்தீங்க இந்த நாட்டுல? என்னடா நீதி வச்சிருக்க நீ? என்ன நீதி வச்சிருக்க நீ? அப்சல் குருவினுடைய வழக்கிலே தொடர்படுத்தி பேராசிரியர் கிலானி அவர்களுக்கு மரண தண்டனை. ஒரு மனித உரிமை ஆர்வலர், அந்த கிலானி அவர்களுடைய வழக்கறிஞர் நந்திதா ஹக்சர்ங்கிற ஒரு பெருமகள் சொல்றாங்க, அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக குடியரசுத் தலைவராக இருந்து பதவி ஓய்வு பெறுகிற ஓரிரு நாட்கள் அவரை சந்திக்கிறாங்க. ஐயா, அப்சல் குருவின் கருணை மனு என்ன ஆச்சுன்னு என் கைக்கு வரவே இல்லையே என்று அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதிர்ந்து போனார்கள் ஹக்சர் அவர்கள், நந்திதா அவர்கள். ஏன் கருணை மனுவை அனுப்பினால் ஒருவேளை அந்த கருணை மனுவை அப்துல் கலாம் ஏற்கக்கூடும் என்பதால் அனுப்பவே இல்லை என்பதுதான் என் அன்பு மக்களே உண்மை. கருணை மனுவில் கூட கருணை இல்லாத அரசியல் நடக்கிறது என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். அதுபோலவே திட்டமிட்டு தமிழர் தேசியனத்தை வஞ்சிக்க பழிவாங்க இந்திய பிறநாட்டை ஆள்கிற காங்கிரஸ் கட்சியும் அதன் தலைமையினுடைய மகன், அன்பு மகன் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி திட்டமிட்டு என் இனத்தை வஞ்சிக்க பழிவாங்க துடித்துதான் இந்த கருணை மனுவை நிராகரித்திருக்கிறது. இது சத்தியம், எழுதி வச்சுக்கணும். ராஜீவ் காந்தியின் மரணம் 1,70,000 என் உறவுகளின் மரணம். பழிக்கு பழி வாங்கி இருக்கிறது. அந்த பழி வாங்கும் வெறி இன்னும் அடங்காது. இந்திய கடலையில் இன்று வரை என் மீனவன் தாக்கப்படுகிற கொடூரம். அதன் தொடர்ச்சியாக என் தம்பிகள் 3 பேர் உயிரை முழுங்க காத்திருக்கிறது. அந்த கொலைவெறி பழிவாங்கும் வெறி நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு என்ன சொல்லிச்சுக்கா? ராஜீவ் காந்தியை கொண்டுட்டேன். ராஜீவ் காந்தி குற்றம். ராஜீவ் காந்தியை நாங்களாடா கொண்டோம்? சட்டம் சொல்ல ராஜீவ் காந்தியை கொன்னதுல கொலையில சம்பந்தப்பட்டவன உயிரோடு அப்பவே செத்து போயிட்டான்டா. என்ன கொடுமை இது? சொல்றா, என் தம்பி வாங்கி கொடுத்த அந்த 9 வால்ட் மின்கலத்துல வச்சு ஒரு குண்டு செஞ்சு ஒருத்தனை கொன்ற முடியும்னு நிரூபிச்சு காட்டா. நான் தப்புறேன்டா, தூக்கல நிரூபிச்சு காட்டா பாப்போம். அப்ப என்ன அர்த்தம்? அந்த வழக்கு யாரையாவது கண்டிக்கிறதா காட்டணும்ல. ஆமா, எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு வழக்க முடிக்க முடியல. அப்ப என்ன செய்யணும்? ஏதாவது காட்டணும். 8 ஆண்டுகள் கழித்து மரண தண்டனை விதிக்கப்படுது. 2000 கருணை மனு அனுப்புறோம். அத 11 ஆண்டுகள் கழிச்சு நீ நிராகரிக்கிற. இவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்த? பல்லு குத்திட்டு இருந்த நீ? என்ன பண்ண நீ? 8வது ஆண்டு தூக்கல போட வேண்டியதாடா நீ. இந்த 11 ஆண்டு ஒவ்வொரு நாளும் என் தம்பி தூக்கு கயிறுக்கு முன்னாடி நின்று துடிச்சு செத்து கொண்டிருந்தானே. என் தாய் அந்த துயரத்தை தூக்கி சுமந்து அழுகிறாரே. பதில் உண்டா? அறிவார்ந்த பெருமக்களே, மனிதநேயம் பேசுகிற மகத்தான மனிதர்களே, மரணம் ஒரு மனிதனுக்கு தண்டனையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். கொலைக்கு தண்டனை ஒரு கொலை என்றால் அது என்ன நீதி? நான் ஒரு கொலை செய்கிறேன், அது சட்டப்படி குற்றம். அதே சட்டம் ஒரு கொலையை செய்யும் என்றால் அது சரி என்று வாதிடுவது என்ன நியாயம்? மரணம் ஒருபோதும் தண்டனை ஆகாது. தண்டனை என்பது ஒரு மனிதன் செய்த தவறுக்கு வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ்வதற்கு வாய்ப்பளிப்பதே தண்டனை. நாங்க என்ன என் தம்பி பேரறிவாளன் சாந்தன் முருகனுடைய தூக்குக்கு மட்டுமாடா துடிக்கிறோம்? என் ரத்தம், என் மொழி, என் இனத்துக்கு சம்பந்தம் இல்லாத சதாம் ஹுசேன் தூக்குக்கு கூட இந்த மண்ணிலே நாங்க இதே மாதிரி கருப்பு சோரட்டி ஒட்டி தண்டனை அளித்து போராடின பிள்ளைகள் தான் நாங்க. அயோக்கிய பெருடா நினைச்சு பாரு நீ. அன்னைக்கு இதே பெருமகள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சதாம் ஹுசேன் தூக்குக்கு கண்டனம் எழுப்பினார், கண்டித்தார்கள். இதை எல்லா பயலும் பூச்சாண்டி ஆட்டுவான் நம்மள்கிட்ட. என்ன செய்வான்? கடவுளை உயிரை படைக்கிறான், கடவுளை உலகத்தை படைக்கிறான், இறைவன் படைத்த உயிர் சொல்லுவானே, ஆண்டவன் அவன் தலையில அவனுக்கு ஆயில் எழுதிடுறானப்பா.
ராஜீவ்காந்தி தலையில் ஆயில் எழுதுனது யாரு? எல்லாம் விதிப்படி, எல்லாம் கருமாப்படி, எல்லாம் ஊழ்வினைப்படி தான் நடக்குது. அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது என்று ஆழமாக நம்புகிற நீங்கள் ராஜீவ்காந்தி தலையில இந்த மரணத்தை எழுதினது எவன்? பதில் இருக்க வேண்டியது எவன் இருக்கு? உலகத்துல எல்லா நாடுகளும், எல்லா மதங்களும், எல்லா மார்க்கங்களும் நம்புதியா இறைவன் உலகத்தை படைச்சான். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் படைச்சது இறைவன். இந்த உலகத்தை இறைவன் படைச்சா எல்லா தலையிலையும் அவன் ஆயில எழுதுறான். இறைவன் கொடுத்த உயிரை மனிதன் எப்படி பிரிக்க முடியும் என்று குரல் எழுப்புற நாடுகள் தாண்டா தூக்கி தூக்கி குண்டை போடுது, கொலைய பண்ணுது, தூக்குல போடுது. ஏண்டா எல்லாரும் தான் சொல்றீலடா, அவன் செய்கிற பாவ உண்ணிய காரியங்களுக்கு ஏற்ப இறுதி நாளில் இறைவன் தீர்ப்பு அளிப்பான். பாவம் செஞ்சவன் நரகம், புண்ணியம் செஞ்சவன் சொர்க்கம். போட்டும் சதாம் ஹுசேன் பாவம் பண்ணா விடு, அல்லாஹ் அவனை இறுதி நாள்ல தண்டிச்சு நரகத்துக்கு அனுப்பட்டும். நீ யாரு தூக்கல போட? நீ யாரா? நீ யார்? நீ அயோக்கியப்பைய. தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக ஆமென் என்ற அனுதினமும் ஜெபிக்கிற நீ உன்னை போல அவனை நேசிக்காதீங்க. பதில் உண்டா? என்னடா? அகிம்சை முறையிலே போராடி சுதந்திரத்தை அடைந்தோம். அகிம்சா மூர்த்தி அண்ணல் காந்தி என்று வாய் கிழிய பேசுகிற நாடு, உயிர்களை கொள்வது பாவம் என்று பேசிய புத்தனின் பூமி, உலகத்துக்கு போதிக்கிற நீதி என்ன? 135 நாடுகள், ஏறக்குறைய 138 39 நாடுகள் மரண தண்டனை சட்ட வடிவிலும் செயல் வடிவிலும் இல்லாத ரத்து செய்துட்டது. ஒரு 58 நாடுகள் தான் வச்சுக்கிட்டு தொங்குது. அதுல முதல் நாடு இந்தியா. இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டுல தான் எப்படி நீ எப்படி இந்த கூட்டத்தை நடத்த கூடாதுன்னு சொல்றியோ அது மாதிரி நடத்தணும்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறதாண்டா ஜனநாயகம். முட்டாப்பல யுவராஜ் இதை தெரிஞ்சுக்கிட்டு போய் ஆணையத்தை மனு கொடு. என் தம்பிகளை தூக்குல போட சொல்வதற்கு உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அது மாதிரி 1000 மடங்கு போடக்கூடாதுன்னு சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்குது. அதை நீ புரிஞ்சுக்கிட்டு என்னது இது? இந்த நாடுகள்லாம் இதுல அமெரிக்கா வர இந்த தூக்கு தண்டனை வச்சிருக்குது. அமெரிக்கா என் அன்பு மக்கள், அதுல தூக்கு தண்டனை கைதிகளாக தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட 90 விழுக்காட்டு மக்கள் ஏழைகள், தங்களுக்கென்று வழக்கறிஞர்கள் வைத்துக் கொள்ள முடியாத வசதியற்றவர்கள். அமெரிக்கால இதுல என்ன கொடுமை தெரியுமா? தூக்கு தண்டனை சில மாநிலங்கள் ரத்து செஞ்சிருச்சு, அதே அமெரிக்கா இல்ல. ஆனால் எந்தெந்த மாநிலங்களில் தூக்கு தண்டனை அதிகமாக இருக்கிறதோ, தூக்கு தண்டனை நடைமுறையில் இருக்கிறதோ அந்த மாநிலத்தில் தான் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது, குற்றம் அதிகமா நடக்குது. அதத்தான் என் தம்பி கல்யாண சுந்தரம் கேட்டான், நீ என்னடா நீ இந்த காந்தியை சுட்டவன தூக்குல போட்ட, அப்புறம் இந்திரா காந்தியை சுட்டவன தூக்குல போட்டா, குற்றம் தொடர்ந்துட்டு தானே இருக்குது. இப்ப இதை தூக்குல போட்டினா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, அது நீ தான் முடிவு பண்ணிக்கணும். இங்க வர திரும்ப திரும்ப சொல்ற, போற நிப்பாட்ட போராடும் போது நான் ஒண்டி ஆளு, இன்னைக்கு அப்படி இருக்குன்னு நினைச்சுக்கிறாதீங்க. நாங்கள் இருகரமும் விரித்து நிற்கிறோம். எங்களது ஆயுதம் அறிவு, எங்கள் பாதை ஜனநாயகம். அதை சிதைக்க எவனும் நினைக்காது, அப்புறம் தாங்க மாட்டான். பிரச்சனை ஜனநாயக முறையில் எங்கள் உணர்வை மதித்து அதற்கு மதிப்பளித்து ஒரு நல்ல முடிவை நீங்க எடுக்கணும். மரணம் எவருக்கும் வேண்டாம், அதான் நாங்க எழுப்புறது. அதை புரிஞ்சுக்க அருமை பெருமக்களே. உயிர் வழி எல்லாருக்கும் ஒண்ணுதான். நல்லவன் கெட்டவன் யார் மரணமும் பாதிக்கும். ஆட்டோ சங்கரை இந்த சமூகம் குற்றவாளி என்று கருதி தூக்கிலிட்டது. அந்த உயிரற்ற உடல் சிறைவாசலுக்கு வெளியே வரும்போது அவர் மனைவியும் பிள்ளைகளும் துடித்து கதறியதை யாராவது பார்க்க முடிந்ததா? உனக்கு கெட்டவன் அந்த பிள்ளைகளுக்கு அப்பன், அந்த மனைவிக்கு கணவன். புரிஞ்சுக்க, உயிர் வழி எல்லாருக்கும் ஒன்றுதான். மரணம்
நல்லவன் கெட்டவன் யார் மரணமும் பாதிக்கும் என் அன்பு மக்களே. அதை நீங்க புரிஞ்சுக்க, அதை தெரிஞ்சுக்கணும் நீங்க. அதனாலதான் வேணாங்கிறோம். கொலைக்கு தண்டனை, கொலை என்பது தீர்ப்பாகாது. ஒரு குற்றவாளி நான், என்னை நீங்கள் கொலை மரண தண்டனை கொடுத்து என்னை கொன்று விட்டால் அது தீர்ப்பல்ல, முடிவு. அது தண்டனை அல்ல, முடிவு. ஆனால் அந்த தண்டனை எனக்கல்ல, என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள், என் உறவுகளுக்குத்தான் அந்த தண்டனை காலங்காலத்திற்கு போய் சேரும். எனவேதான் என் அன்பு மக்களே, மனித நேயத்தோடு கருணை உள்ளத்தோடு இரக்கம் காட்டுங்கள். என் தம்பிகளின் உயிரை மீட்க என்று நாங்கள் கையேந்தி எல்லாரிடத்திலும் கெஞ்சி நிற்கிறோம். அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதே சிறைக்குள்ள எப்போதும் எங்கள் போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருமகள் தமிழகத்தின் மாண்புமிகு முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடத்திலே நான் முறையிட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சிறைக்குள்ள என் தம்பி அறிவு, என் தம்பி சாந்தன் முருகன், என் தம்பி ராபர்ட் பயாஸ், என் அண்ணன் ஜெயக்குமார் இவர்களோடு நான் இருந்த காலத்தில் அங்கே மாதேஸ்வரன் என்று அன்பாக அழைக்கப்படுகிற அண்ணன் மாது, முனியப்பன், நெடுஞ்செழியன் என்று 3 மரண தண்டனை கைதிகள், தூக்கு தண்டனை வாசி. இவர்கள் யார் தெரியுமா? பேருந்து எரித்து 3 மாணவிகள் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற குற்றம் சுமத்தப்பட்டு அந்த குற்றத்தில் தண்டிக்கப்பட்டு மரண தண்டனை கைதிகளாக இருக்கிறார்கள். நான் சிறைக்குள் இருக்கும்போதுதான் இதே போல கருணை மனு அவர்களுக்கு நிராகரிக்கப்பட்டு வந்தது. அப்போது அவர்கள் மிகுந்த மனச்சோர்வை அடைந்து விட்டார்கள். என் மீது அவர்களுக்கு மிகுந்த அன்பும் மதிப்பும் இருந்தது. என் தம்பி அறிவு வருவான், அண்ணங்க எல்லாம் கொஞ்சம் சோர்வாயிட்டாங்க, நீங்க வந்து கொஞ்சம் பேசுங்கண்ணே, கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்கண்ணே, நம்மெல்லாம் இருக்கிறோம், விற்ற மாட்டோம்னு சொல்லுங்கண்ணே. அவங்க சொல்லுவாங்க, அண்ணா இப்போதைக்கு ஆட்சி இல்லை, நிச்சயமா அவங்க அம்மா தமிழக முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வருவாங்க, நிச்சயமா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுவாங்க, நிச்சயமா அவங்க விடுதலை அடைவாங்க, சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே என்று என் தம்பி அறிவு சொல்லுவான். நான் போய் அவர்களோட பேசி ஆறுதலா பேசுவேன். என்னை பார்த்த போது அவர்கள் முகத்துல ஒரு தெம்பும் ஒரு மகிழ்ச்சியும் வரும். என்னை பார்க்க என் தாய் உள்ளிட்டவர்கள், என் தம்பிமார்கள் எண்ணற்றவர் மனு போட்டு வரும்போது அண்ணன் முனியப்பன், அண்ணன் நெடுஞ்செழியன், அண்ணன் மாதேஸ்வரன் குடும்பத்தைச் சேர்ந்த அவர்கள் துணைவியர், குழந்தைகள் எல்லாம் வந்து அழுது கொண்டே இருப்பார்கள். அந்த காட்சி இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறது. அருமை பெருமகளே, இது நடக்குமா, இது நடக்காதா என்று உலக தமிழினம் ஏங்கி இருந்த போது, இல்லை இல்லை இவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் என்று எண்ணற்ற விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்த போது, எப்படியாவது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றினால் நல்லா இருக்கும் என்று எண்ணற்ற பெருமக்கள் வேண்டி வாழ்த்திக் கொண்டிருந்த போது, நீங்களே முன்மொழிந்து, நீங்களே தமிழர் தேசிய வரலாற்றில் சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்மானத்தை தமிழக அரசு சட்டமன்றத்திலே நிறைவேற்றினீர்கள். அந்த தீர்மானத்தின் முக்கியத்துவம் உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே நீங்களே அதை முன்மொழிந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினீர்கள். ராஜபக்சே ஒரு போர் குற்றவாளி, இலங்கை ஒரு இனப்படுகொலை செய்த நாடு, அந்த நாட்டின் மீது பொருளாதார தடையை விதிக்க வேண்டும், சர்வதேச நீதிமன்றத்தில் ராஜபக்சேயும் அவன் சவாக்களையும் நிறுத்தி தண்டிக்க இந்திய பேரரசு முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நிறைவேற்றிய தீர்மானம் இன்னைக்கு உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 12 கோடி தேசிய இன மக்களின் உள்ளத்திலே நிறைந்து நிலைத்து புகழோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க சட்டசபையில 5 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுக்க வேண்டிய இடத்துல 3 லிட்டர் தான் மத்திய அரசு கொடுக்குது. இந்த மாநில அரசின் நலனுக்காக நாம் ஒதுக்கி கேட்ட ஒரு நிதி கூட மத்திய அரசு தரல. திட்டமிட்டு தமிழ்நாட்டை மத்தியிலே ஆளுகிற காங்கிரஸ் அரசு வஞ்சிக்கிறது என்று நீங்கள் ஆத்திரத்தோடும் ஆவேசத்தோடும் பேசியதை நான் பார்த்தபோது முடிவெடுத்தேன். 5 இடம் தப்பிக்க விட்டதே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2 ஆண்டுகள் இல்ல, அதுக்கு முன்னாடி கூட வர வாய்ப்பு இருக்கு. நீ எழுதி வச்சுக்க, ஒரு இடம் நீ வென்று போக மாட்ட, எழுதி வச்சுக்க. நீ
தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, சுத்தி சுத்தி அத்தனை தென் மாநிலங்களை அடிப்பேன். எனக்கு என்ன தெலுங்கு மலையாளம் தெரியாது நினைக்கிறேன் நீ? என்ன ராகுல் காந்தியும் சோனியா காந்தி ஆத்தாளு மைன் இங்க பேசுறது எங்களுக்கு என்ன புரியுதா? ஒரு மொழிபெயர்ப்பாளர் வைக்கிறீல, இதே மாதிரி பேசுறனா என் சகோதரன் ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட சொல்லுவேன், எனக்கு மொழிபெயர்ப்பாளர் வையுங்க. ரொம்ப மிஞ்சி போனா எங்க அண்ணி ரோஜா வச்சு நான் பேச பேச மொழிபெயர்க்க சொல்லுவேன். புதுச்சேரியில ஒத்த சீட்டு தான் இருக்கு, அதுவும் உனக்கு இல்ல, ஓட ஓட வரைக்கும் அடிப்பேன். வெளியே வச்சுக்க. நீ எத்தனாயிரம் கோடியையும் தமிழ் சாதி கால நீ கொட்டினாலும் சரி, ஒத்த ஓட்டு உனக்கு இல்லடா. எழுதி வச்சுக்க. இந்த மாதிரி மறுபடியும் பேச தெரியாத நீ. ஒரு தலைமுறை தாண்டிருச்சு ராஜீவ் காந்தி இறந்து, ஒரு தலைமுறை. பார்னி என்னை வீழ்த்திறன்னு மட்டும் கனவு காணாத, அது நடக்காது, அது நடக்கவே நடக்காது. நான் செத்தால ஒழிய சாத்தியமே இல்லை. நீ எழுதி வச்சுக்கிட்டு என் முன்னாடி திரண்டு இருக்கிறவன பாரு, அத்தனை பேரு ராஜீவ் காந்தி இறந்த அன்னைக்கு பிறந்தவன். எழுதி வச்சுக்க. இவ்வளவுதான் நினைக்காத. வர முடியல. பல லட்சக்கணக்கான பேர் இருக்கேன். பசித்து சரியான இறக்கி காத்து கிடக்கிற புளிவானிக்கிறான். புரிஞ்சு நின்று அந்த வெறி வந்தது எனக்கு. ஆவேசமான தமிழக முதல்வர் அவர்களுடைய பேச்சு என்னை வஞ்சிக்கிறது திட்டமிட்டு. அடுத்த நாள் அம்மையார் ஜெயந்தி நடராஜன் முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்களை சந்திச்சு, சட்டப்படிதான் நாங்க தமிழக அரசிற்கு நிதி ஒதுக்குறோம். அப்படியா? உனக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க, எந்த ஊர்ல நின்று ஜெயிச்சீங்க நீங்க? ஒரு ஓட்டு, நீ பிறந்த ஊர்ல ஒரு ஓட்டு வாங்கிருவியா? நீ ஒரு வீட்டுல பெத்த புள்ள படுமான ஓட்டு? நீ எல்லாம் இந்த நாட்டில் அதிகாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு சட்டம் பேசிட்டு இருக்கிற நீ எல்லாம். மக்கள் செல்வாக்கை பெறாத எவனுக்கும் இந்த நாட்டில் மந்திரி பதவி இல்லைங்கிற நிலையை உருவாக்குறதாண்டா இந்த நாட்டில் உண்மையான மக்களாட்சி. அதை உருவாக்குவான். எனவே என் போன்ற தமிழ் பிள்ளைகள் பெரிதாக மதிக்கின்ற, நம்புகின்ற, போற்றுகின்ற பெரும் மதிப்பிற்குரிய பெருமகள், உலக தமிழினம் உளமாற நேசித்து நம்பிக்கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அம்மா, என் தாய் அற்புதம் வடித்த கண்ணீரை துடைப்பதற்கான வலிமை உங்கள் விரலுக்கு உண்டு. இன்று நேற்றல்ல, என் தாய் 21 ஆண்டுகளாக, சற்று ஏறக்குறைய கால் நூற்றாண்டுகளாக கதறி அலைகிறார் இந்த தமிழர் மண்ணில். இந்த மண்ணை ஆள்கிற மகத்தான தலைவியாக இருக்கிற நீங்கள் என் தாயின் கண்ணீரை துடையுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று என் இனம் கெஞ்சி நிற்கிறது. கருணையோடு எங்கள் கருத்திற்கு செவிசாயுங்கள். நீங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மரண தண்டனை ஒழித்து என் தம்பிகளை விடுதலை செய்யுங்கள், அவர்கள் உயிர்களை மீட்டு தாருங்கள், காப்பாற்றுங்கள். தமிழர் இன வரலாற்றில் ஏற்கனவே நீங்கள் நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு தமிழர் இனம் உங்களை கொண்டாடி கொண்டு இருக்கிறது. தமிழர் வரலாற்றில் உங்கள் பெயரை பதித்து தலைமுறைகளுக்கு உங்களை வாழ்த்தி கொண்டே இருக்கும். அம்மா, தயவு செய்து நீங்கள் இந்த பிள்ளைகளினுடைய வேண்டுகோளை, கோரிக்கையை ஏற்று என் தம்பிமார்களின் மரண தண்டனை ரத்து செய்வதற்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள். உங்கள் அத்தனை முயற்சிகளுக்கும் இந்த தமிழ் பிள்ளைகள் துணையாக நிற்போம், உறுதியாக நிற்போம். உங்களுக்காக, உங்கள் வெற்றிக்காக அல்லும் பகலும் எந்த பிரதிபலிலும் பார்க்காமல் அர்ப்பணித்து களமாடி வெற்றியை உங்கள் காலடியில் குவிப்போம். ஏன்? சத்தியத்திற்காக சாக துணிந்து நிற்க